கூலி வேலை தான் செய்கிறோம். 100 நாள் வேலைக்கு போகிறோம். இல்லை ஆடு மாடு தான் கூலி. வீட்டுக்காரரு கூலி வேலைக்கு தான் போகிறாரு. பாப்பா 7வது படிக்குது. பெரிய பாப்பா 10வது படிக்குது. பையன் 2வது படிக்கிறான். நாங்கள் 100 நாள் வேலைக்கு தான் போகிறோம். வீட்டுக்காரரு 100 நாள் வேலைக்கு தான் போகிறாரு. 100 நாள் வேலை ஆடு மாடு தான். இப்போ வேலைக்கு போயிருக்காரு. வேலை மூட்டத்துக்கு போயிருக்காரு. சம்பளம் என்ன 300 400 இவ்வளோ தான் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. அதை வச்சு தாங்க பார்க்குறோம். ஏதோ அதை வச்சு செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிறத தான் வச்சு பார்க்குறோங்க. நாங்கள் மாடு இருக்குது, ஆடு இருக்குது, தோட்டம் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். சோளம் தெளிச்சிருக்கோம் தோட்டத்தில். மாடு 4 இருக்குது, ஆடு ஒரு 5 உருப்படி ஆடு இருக்குங்க. பாப்பா சிந்தம்பட்டி ஸ்கூலுங்க. தம்பி இங்கே பதக்கோட்டத்தில் படிக்கிறான், 2வது படிக்குது. பாப்பா 7வது படிக்குதுங்க. பெரிய பாப்பா 10வது படிக்குது. பொருள் நந்தினிக்கு வாங்கிட்டு இருக்கோங்க. சாப்பாடு குழம்பு வச்சு சாப்பாடுக்கு கொடுக்குறோம். சுண்டல் வேக வச்சு பயிரெலாம் வேக வச்சு கொடுக்குறோம். மாவு தோசை ஊற்றுறோம். எல்லாமே பிசைஞ்சு சாப்பிட்டுக்குதுங்க. அவ்வளோதாங்க. ஆடு மாடு பார்த்தா தாங்க சிரமமாக தான் இருக்குது. என்ன கூலி வேலை செஞ்சுக்கிட்டு பார்த்துட்ருக்கோம். பால் கறக்குதுங்க. 1 தான் கறக்குது. 2 லிட்டரு 1 லிட்டரு பால் கறந்துட்டு இருக்கு. அதை வச்சு தவிடுக்கு நாங்கள் வாங்கி போட்டுட்டு செலவு பார்த்துட்டு இருக்கோம். பொருள் வாங்கிட்டு இருக்கோங்க. ரொம்ப நாள் தான் வாங்கிட்டு இருக்கோம். 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். 2 வருஷம் வாங்கிட்டு இருக்கோம். சரி, சாப்பாடு செய்வோம், ஆடு மாடு பார்க்குவோம், சாணியெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் கூலி வேலைக்கு போகணும். அப்புறம் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தால் அப்புறம் ஆடு மாடு பார்க்கணும். காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு படிக்க வச்சு ஸ்கூல் குளிக்க வச்சு எல்லாம் அனுப்பிட்டு அப்புறம் 9 மணிக்கு நாங்கள் கூலி வேலைக்கு போகணும். அப்புறம் வந்து மாடு பார்க்கணும். அப்புறம் அந்தியில் சாயந்தரம் ஆடு பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் பிள்ளைங்களோட வந்தோடனே சாப்பாடு செஞ்சு வேலை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆடு மாடு என்ன வருமானம் கொஞ்சம் தான். ஏதோ தவிடு புண்ணாக்கு வாங்கி போட்டால் தான் அது ஒரு மாடு தான் பால் கறக்குது. ஆடு 4 உருப்படி இருக்குது. அதை வச்சு தான் பிள்ளைங்க படிக்க வைக்கணும். செலவு பார்த்துட்ருக்கோம். மழை காலம் மழையில் தான் பார்த்துக்கணும், மேய்க்கணும். என்ன பண்ணுறது, சிரமமாக இருக்குது. அது தான் மேய்ச்சி தான் ஆகணும். என்ன பண்ணுறதுங்க, வளைக்கணும், சம்பாதிக்கணும், கடைங்க பார்த்துட்ருக்கோம். வேலை கொட்டாய் இல்லை. அப்படியே கொஞ்சமாக தான் குடிசை போட்டிருக்கோம். அந்த குடிசையில் தான் கட்டிக்கு போடலாம். இப்போ மழை வந்துச்சுன்னா அந்த குடிசையில் தான் அடைச்சிக்குவோம். ஏதோ எங்களால் முடிஞ்சதை பாப்பாவுக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு கேட்குறத வாங்கி கொடுப்போம். முடிஞ்சதை வாங்கி கொடுப்போம். இல்லைன்னா முடியல, இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நாங்கள் வாங்கி கொடுத்து பார்த்துட்ருக்கோம். கேட்பாங்க, அது வேணும் இது வேணும், தீபாவளி வருது, சட்டது வேணும், ட்ரெஸ் வேணும், பட்டாசு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. முடிஞ்சால் வாங்கி தருவோம். முடியலன்னா எங்களால் முடியலையா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. அப்புறம் நிறைய கடையன் இருக்குது. இந்த ஆட்டு மாட்டை வச்சு தான் பிள்ளைங்க படிக்க வச்சுக்கிட்டு கடன் கட்டிக்கிட்டு பார்த்துட்ருக்கோம். கூலி வேலை செஞ்சு மாட்டுக்கெலாம் அடுத்த காட்டில் தான் போய் கட்டை வாங்கி வேலைக்கு வாங்கி 2 பக்கமே தான். வண்டி டிவிஎஸ் தான் இருக்குது எங்கள் வீட்டில். அப்புறம்லாம் எதுவும் இல்லை. அந்த டிவிஎஸ் சைக்கிள் இதுதான். பிள்ளைங்க சைக்கிளில் பள்ளிக்கூடம் போகிறாங்க வராங்க. அந்த டிவிஎஸ் வச்சு மாட்டுக்கெலாம் தீனி கொண்டுக்கிட்டு அதை வச்சு தான் நாங்கள் அங்கிட்டு போகிறது. அதுதான் டிவிஎஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டு. கடைக்கு போகணுன்னா 1 கிலோமீட்டர் போகணும். ஏன்னா வேளாங்கண்ணம் போகணும். அதான் வண்டியில் தான் போகணும். வண்டியில் தான் போகணும், நடந்து தான் போகணும். இல்லைன்னா அது வந்து வியாபாரிகிட்ட தான் விற்போம். விலை பேசி கிலோவுக்கு வரும் விலை பேசி வியாபாரிகிட்ட தான் விற்போம். கொஞ்சம் உதவியாக தான் இருக்குது. பொருள் மாதம் வாங்கினா உதவியாக இருக்குது. அதுவும் கூட்டமாக இருந்து எதுவும் வாங்க முடியலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை வச்சு பார்த்துட்டு மீதி என்ன அதில் ஏதோ கொடுக்குறத சந்தைக்கு காய் காசு வாங்கி ஆகணும். பருப்பு பயிருங்க அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். பருப்புலாம் அதை வச்சு தான் ஓட்டுறோம். எஸ்பிடி நிறுவனத்திற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. யாராவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஸ்கிரீன்லயே எங்களோட நம்பர் இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ளலாம்.